بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அன்பு மிகுந்த சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஏகத்துவம் என்ற அந்த பாக்கியத்தை, சரியான ஒரு வழியை நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த ஏகத்துவம் என்ற இந்த கொள்கையை நாம் ஏற்றதற்கு பின்னால் எத்தனையோ விதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டு இருக்கிறது. இந்த கொள்கையை ஏற்பதற்கு முன்னால் நம்மிடத்திலே எத்தனை விதமான தீய பழக்க வழக்கங்கள், மார்க்கம் சொல்லாத காட்டாத வணக்க வழிபாடுகள் இவைகளெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த கொள்கையை ஏற்ற மாத்திரத்திலேயே எது எல்லாம் இஸ்லாம் தீயது, தவறானது என்று சொல்லி காட்டுகின்றதோ அதுபோன்ற வாழ்க்கையில இருந்து, கொள்கையில இருந்து, அந்த கெட்ட செயல்பாடுகளை இருந்து நம்மை சன்னஞ்சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வந்தோம். அதே நேரத்திலே இந்த ஏகத்துவம் நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டதற்கு பின்னால், இந்த ஏகத்துவம் வருவதற்கு முன்னால் என்னென்ன பழக்கங்கள் இருந்ததோ அதுபோன்று உள்ள சில பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு நம்மை அப்படியே ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. ஏகத்துவத்தை சொல்வதற்கு முன்னால் நம்மிடத்திலே தீய பழக்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எத்தனையோ பழக்கங்கள் இருந்தனவே. அதிலே மிக முக்கியமானது இனவாதம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருதலைபட்சமான நியாயங்கள். நியாயம் அநியாயத்தை நாம் அந்த காலத்திலே பார்ப்பதில்லை. என்னுடைய தெருக்காரன் அவன் எந்த தவறை செய்தாலும் அது எனக்கு ஞாபகமாகப்பட்டது. என்னுடைய ஊருக்காரன் அவன் எதை செய்தாலும் எனக்கு அது சரி என்று பட்டது. என்னுடைய மதத்தை சார்ந்தவன் அவன் விபச்சாரம் பண்ணால் கூட எனக்கு அது புனிதமாகப்பட்டது. ஒரு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இருந்தது. நம்முடைய ஊர், நம்முடைய தெரு, நம்முடைய கொந்து, நம்முடைய ஜமாத்து, இவர்கள் எதை செய்தாலும் நியாயம் அநியாயத்தை நாம் பார்க்காமல் ஏதோ நம்மை சார்ந்தவர்கள் என்ற ஒரே ஒரு கோணத்திலே பார்த்து அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாம் தலையாட்டினோம். இது எல்லாம் கடந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டது. உலகத்திலே இது போன்ற இனவாதம் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடுகள் இன்றைக்கும் பல்வேறு நாடுகளிலே, ஏன் நம்முடைய இந்தியாவிலே, தமிழ்நாட்டில் கூட இருக்கிறது. சமீபத்தில் ஒடுக்கப்பட்ட விடுதலை புலி அவர்களை இந்த நாட்டிலே பல அரசியல் அமைப்புகள் ஆதரிக்கிறார்கள். என்னப்பா அவங்க செய்து விட்டார்கள் என்றால், அவர்கள் எதை செய்தாலும் என்னுடைய இனத்தை சார்ந்தவன், என்னுடைய மொழியை பேசக்கூடியவன், எனவே அவன் எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செய்தாலும் அதை நாங்கள் ஆதரிப்போம் என்றார்கள். அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிராக, ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கி கலவரம் செய்தார்களே, செய்யட்டுமே. பல பெண்களை கற்பழித்தார்களே, கற்பழிக்கட்டுமே. பல நாச வேலைகளில் ஈடுபட்டார்களே, ஈடுபடட்டுமே. அப்பாவி மக்களை எல்லாம் கொண்டு குவித்தார்களே, அது எல்லாம் சரிதானே என்ற அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் பேசினார்கள். உலகத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் இதுபோன்று நடக்கத்தான் செய்கிறது. இவைகள் அத்தனையுமே ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் அல்ல. ஒரு இனத்தின் அடிப்படையிலே, ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவம். இவைகள் இஸ்லாத்தின் பார்வையிலே மிக மோசமான ஒரு குற்றம். ஒருவன் தவறை செய்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பாவம் செய்கிறானோ அதைவிட கொடுமையான ஒரு பாவம் இனத்தின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே நியாயம் அநியாயம் பார்க்காமல் அதை ஆதரிக்கிறோம் என்றால், ஆதரிக்கக்கூடியவர்கள் அதைவிட கொடுமையான பாவத்தை செய்கிறார்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த கொடுமையான இந்த பாவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனவாதம் இருக்கக்கூடாது என்று பல்வேறு காலகட்டத்திலே அவர்கள் போதித்திருக்கிறார்கள். குறிப்பாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகின்ற அந்த இறுதி ஹஜ்ஜிலே அரஃபா பெருவழியிலே பல்வேறு சம்பவங்களை இந்த நாட்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு, அத்தனை பேர்களுக்குமே உபதேசமாக போதனையாக சொன்னார்களே. அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனவாதத்துக்கு எதிராக ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார்கள். யா அய்யுஹன்னாஸ் அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், மக்களே, முஸ்லிம்களே என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்தில் அழைக்கவில்லை. யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய கடவுள், உங்களை படைத்தவன் ஒரே ஒருவன் தான், ஒரே ஒரு இரட்சகன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தை ஒரே ஒரு ஆளுதான், ஒரு தாய் ஒரு தந்தை மூலமாகத்தான் நீங்கள் அத்தனை பேர்களுமே பிறந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா லா ஃபதுல லி அரபியின் வல அலா லி அஜமியின், தெரிந்து கொள்ளுங்கள், எந்த அரபியா இருந்தாலும் அரபி அல்லாதவனை விட அவனுக்கு எந்த சிறப்பு தகுதியும் கிடையாது. ஒரு அரபி இருக்கிறான் என்றால் அரபி அல்லாதவனை விட அவனுக்கு எந்த சிறப்பு தகுதியும் இல்லை. அதே போன்று ஒரு அரபி அல்லாதவன் அரபியை விட எந்த விதத்திலும் அவன் உயர்ந்தவன் கிடையாது. அத்தனை பேரும் அவன் எந்த மொழியை பேசக்கூடியவனாய் இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவனாய் இருந்தாலும் அவன் அத்தனை பேர்களுமே ஆதமுடைய பிள்ளை, மனிதன்தான் என்ற இந்த கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் அதனுடைய தொடரிலே சொல்கிறார்கள், வலாலி அஹமர அலா அஸ்வத, கருப்பு இனத்தை விட ஒரு சிவப்பு இனத்தவன் பெரியவன் அல்ல. ஒலா அஸ்வத அலா அஹமர, அதே போன்று ஒரு சிவப்பு இனத்தை விட கருப்பு இனத்தவன் சிறந்தவன் அல்ல என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலேயே மிக கடுமையாக பல வார்த்தைகளிலேயே இந்த இனவாதத்தை அடித்து ஒழிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுக்கு ஒரு ஹபஷா நாட்டை சார்ந்த ஒரு நீக்ரோ ஒருவர் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்படுகிறார் என்றால் அவருக்கு கட்டுப்படுவதை தவிர உங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு உயர்வாய் சொல்கிறார்கள். இவன் என்ன நீக்ரோக்காரன், ஒரு கருப்பு இனத்தவன், வெள்ளை இனத்தவன் என்னை ஆளலாமா? வேறு ஊருக்காரன் என்னை இவன் ஆளலாமா? வேறு நாட்டுக்காரன் என்னை இவன் அவமரியாதை செய்யலாமா? என்ற கோணத்தில் இனவாதத்தை ஒருவர் பேசுகிறார் என்றால் அதை அல்லாஹ்வுடைய தூதர், இதை நீ பார்க்காத, வெள்ளையன் என்று பார்க்காத, கருப்பன் என்று பார்க்காத, அரபு நாட்டுக்காரன் என்று பார்க்காத, அரபு நாட்டுக்காரன் அல்லாதவன் என்று நீ பார்க்காத, அமெரிக்காக்காரன் பார்க்காத, ரஷ்யாக்காரன் பார்க்காத, இந்தியாக்காரன் பார்க்காத, பங்களாதேஷி என்றோ பாகிஸ்தானி என்றோ இப்படி எந்த நாட்டையும் எந்த இனத்தையும் எந்த மொழியையும் நீ சார்ந்து இருக்கக்கூடாது. உன்னுடைய நீதி நீதியாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹ் ஷுஹதா பில் கிஸ், இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் நீதத்திற்கு சாட்சியாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இறை விசுவாசிகளே, நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், நீதத்திற்கு நீங்கள் சாட்சியாக ஆகிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, உங்களுக்கு நீங்கள் யார் மீது பகைமை கொண்டிருக்கிறீர்களோ அந்த பகைமை கொண்டவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். உங்களை எதிர்த்தவன், உங்களை அழிக்க வேண்டும் என்று அவன் விரும்பியவன், உங்களை ஒழித்து கட்டியவன், இப்படிப்பட்டவனுக்கு ஒரு நியாயம் வழங்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அந்த நேரத்தில் நியாயமா என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர உங்களை எதிர்த்தவன், உங்களை அழித்தவன், உங்களை ஒடுக்கியவன், உங்களை ஊற விட்டு ஒதுக்கியவன், ஓடோடி விரட்டியவன் என்ற அந்த பழைய பகைமை உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது. நீதத்திற்காக நீங்கள் நில்லுங்கள், நீதத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்திலே இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்கள் ஏதோ இஸ்லாத்துல சும்மா மேம்போக்காக பேசின ஒரு சமாச்சாரம் என்று நீங்க நினைக்க கூடாது, நினைக்கவும் முடியாது. இந்த இனவாதத்தை நபி அவருடைய காலகட்டத்திலே அப்படியே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இனவாதம் கூடாது என்று சொல்வதற்காக அந்த வாழ்க்கை அங்க எங்கே எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அப்படியே துடைத்து எறிந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு பல அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள், மேலை நாடுகளும் சரி இங்கேயும் சரி, அத்தனை அரசியல் தலைவர்களும் இந்த இனவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவார்கள். நடைமுறையில் உண்டா? ஜாதி இல்லையடி பாப்பா என்று பேசுவார்களே,
அது எங்கே? மேடைகளிலே. மேடைகளிலே கருப்பன் வெள்ளையன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்பார்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற இன வேறுபாடு இருக்கக்கூடாது என்பார்கள். ஜாதிகள் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். எங்கே? சுதந்திர தின உரையிலையும் குடியரசு தின உரைகளிலையும் பல நாட்டு அரசியல் தலைவர்கள், பன்னாட்டு தலைவர்கள் இது போன்ற நாட்டு மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் அத்தனையுமே சொல்வார்கள். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கால் ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ். PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராஃப்ட்களை ஈகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஆனா நடைமுறைப்படுத்தினார்களா? இன்றைக்கும் இது நடைமுறையில் இருக்கிறதா? நீ எந்த ஜாதி என்று கேட்கின்ற நிலைதானே முதல் வகுப்பிலே படிக்கக்கூடிய மாணவனுக்கு முதல் கேள்வி அதுதானே. ஒரு பள்ளி கூடத்திலே ஒரு மாணவரை நாம் சேர்க்கிறோம் என்றால் அவன் LKG படிக்கிறானா UKG படிக்கிறானா என்பது இரண்டாவது விஷயம். உன்னுடைய ஜாதி என்ன? இதுதானே முதல் விவகாரம். இதை எல்லா ஆசிரியர்களும் எல்லா இந்த தலைவர்களும் அத்தனை பேர்களும் ஆதரிக்கிறார்கள். அப்படி என்றால் பேச்சு என்பது வாயளவில் தான், அவருடைய உபதேசம் என்பது வாயளவில் தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேடுகட்ட கழுசடையாக நடக்கக்கூடிய உபதேசத்துக்கு மாற்றமா நடக்கிறார்களே, இது போன்ற தலைவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர். இனவாதம் கூடாது என்று சொன்னால் அந்த இனவாதம் கூடாது என்பதை தன்னுடைய காலத்திலேயே எங்கேயாவது ஒரு இனத்துக்கு ஆதரவாக எதிராக இனவாதத்தின் அடிப்படையில் ஒரு நியாயம் அநியாயம் வருகிறது என்றால் அதை அப்படியே தூக்கி போட்டு உடைப்பார்கள். கடுமையாக சினம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் மக்சூமியா என்ற கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண் திருடி விட்டார். அந்த பெண் ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவள், நல்ல பண்பால் உயர்ந்த குலத்தை குடும்பத்தை சார்ந்தவள். இவள் திருடி விட்டாள் என்றால் மார்க்கத்தின் அடிப்படையில் அவளுடைய கை துண்டிக்கப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும். இந்த சம்பவத்தை குறைஷிகள் கேள்விப்படுகிறார்கள். நம்முடைய இனத்தை சார்ந்த உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டாள் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படையிலே அவருடைய கை துண்டிக்கப்படுமே. இது நம்முடைய குலத்திற்கு அவமானம் இல்லையா? நம்முடைய இனத்திற்கு இது கொடுமை இல்லையா? எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அவள் செய்வது நியாயமா அநியாயமா என்பது அல்ல பிரச்சனை. அவளுடைய கை வெட்டப்படலாமா? அவளுக்கு மக்களுக்கு மத்தியில ஒரு இழிவை தரலாமா? எந்த விதத்தில் குறைஷிகள் சிந்திக்கிறார்கள். சிந்தித்து விட்டு இதை நபி அவர்களிடத்தில் எப்படி சொல்வது? நபி அவர்களிடத்தில் இதை நேரடியாக பேசினால் அவருடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டி வருமே என்று எண்ணி அவர்கள் தான் என்ன செய்கிறார் என்றால் உசாமா என்ற நபி அவர்களுடைய பாசத்துக்குரிய அந்த வளர்ப்பு பிள்ளை இடத்திலே பேசுகிறார்கள். அவர்கள் உசாமா நபியிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர்களிடத்தில் நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்தினால் ஏதாவது ஆகிவிடுமே என்ற கோணத்திலே உசாமா நபி அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவை அந்த இடத்திலேயே கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்களில் நீ சிபாரிசு செய்ய வந்திருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு மெம்பர்ல ஏறாங்க ரசூலுல்லாஹ். மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் அழைத்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறி பேசுறாங்க.
இன்னமா அஹ்லக்கல்லதீன கபலக்கும் அன்னஹும் கானு இதா சரக ஃபீஹிம் ஷரீப். உங்களுக்கு முன் சென்றவர்கள் நாசமா போனார்களே, அழிந்து போனார்களே, கேடுகட்டு போனார்களே, அதற்கு என்ன காரணம் என்ன தெரியுமா? இதா சரக ஃபீஹிம் ஷரீப் தரக்கூஹு. அவர்களிலே ஒரு உயர்ந்தவன், சமுதாயத்தால் மதிக்கப்படக்கூடிய ஒருவன் ஒரு தவறை செய்கிறான் என்றால் அதை அப்படியே கண்டும் காணாமல் விட்டு விடுவார்கள். அதே நேரத்தில் வைதா சரக ஃபீஹிம் லைப், அந்த சமுதாயத்திலே ஒரு நாடோடி, ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட ஒருவன், ஒரு பலவீனமானவன் அதே தவறை செய்கிறான் என்றால் அகாமு அலைஹில் ஹுதூத், அவர்கள் மீது அவர்கள் சட்டத்தை நிலைநிறுத்துவார்கள். நல்லவன் செய்தால், உயர்ந்தவன் செய்தால் அங்கு அந்த நேரத்திலே சட்டத்தை பார்க்க மாட்டார்கள், அப்படியே கண்டும் காணாமல் அப்படியே விட்டுருவாங்க. அதுல ஒரு பாவப்பட்டவன் செய்தா அவன்கிட்ட தான் ஏறி மிதிப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த சமுதாயம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், நாசமா போனார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைமல்லா லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத், தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய மகள், இந்த முகமதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் லகதாத்து யதஹா, அவளுடைய கையை நான் உடைத்தே தீருவேன், வெட்டியே தீருவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, அந்த மக்ஸூமியா கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண்ணை இழுத்து வருகிறார்கள், அவருடைய கையை வெட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்கிறாள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அந்த வெட்டப்பட்ட கையோடு நபியிடத்திலே வருவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய மாண்பு நம்மளுக்கு புரிகிறது. இஸ்லாம் எப்படி ஒரு இனவாதத்தை ஒழித்து கட்டியது என்பதை இந்த வரலாறு நமக்கு இன்றைக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழியில வந்த நம்மிடத்துல இனவாதம் இருக்கலாமா? அதுதான் இப்பொழுது விஷயம். நம்மிடத்திலே இந்த மொழிவாதம் இருக்கலாமா? நம்மிடத்திலே நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஜமாத்தார்கள் இவர்கள் ஒரு தவறை செய்து விடுகிறார்கள் என்றால் அதற்காக வேண்டிய இனவாதத்தை நாம் முன்வைக்கலாமா என்றால் இந்த ஏகத்துவத்திற்கு கொள்கைக்கு மாற்றமான ஒன்று. எந்த வரலாறை நாம் படித்து இஸ்லாத்தினுடைய உயர்வுகளை, மாண்புகளை நாம் பேசுகிறோமோ அதை அப்படியே காலில் போட்டு மிதித்து கபர்ல கொண்டு அடக்கிறதுக்கு சமம். அவ்வளவு பெரிய கொடுமை நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்மிடத்திலும் இது போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இனவாதம்னா என்ன? மீண்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன். என்னுடைய நட்பு வட்டாரம், அல்லது என்னுடைய சொந்தக்காரர்கள், அல்லது என்னுடைய ஜமாத்துக்காரர்கள் இவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்து விடுகிறார்கள் என்றால் அந்த தவறு எனக்கு தவறாகப்படுவதில்லை, அந்த தவறு எனக்கு பெருசாக தெரியல. என்னுடைய ஜமாத்தை தாண்டியவன், என்னுடைய நட்பு வட்டாரத்துக்கு அப்பாற்பட்டவன் வேறு எவரா ஒருத்தன் அதே தவறாக செய்கிறார் என்றால் எனக்கு தாங்க முடியல. அப்படியே ரத்தம் கொதிக்குது, இப்படி ஒரு தப்பு செய்யலாமா என்று அத்திரத்தை நான் பேசுறேன். இதானப்பா இனவாதங்கிறது இதானே? நான் சுபு தொழவில்லை என்றால், என்னுடைய நண்பர் சுபு தொழவில்லை என்றால் எனக்கு பெருசா படல, அது சாதாரண விஷயம், அது பிரச்சனை இல்ல. யார் செஞ்சா என்ன, எத்தனை பேர் தொழ வரலையே, அதே மாதிரி இவனும் தொழ வரல என்று எனக்கு நானே சால்ஜாபு சொல்லுகிறேன், எனக்கு நானே அதை சரி கண்டு கொள்கிறேன். அதே போன்று இன்னொருத்தை செய்யவில்லை என்றால் ஓடடி வருவோம். அவர் யார் தெரியுமா? சுபு ஜமாத்துக்கு வர்றது இல்ல, நம்ம பள்ளிக்கு வர்றது இல்ல, அந்த பள்ளிக்கு போறான், புறாவி பள்ளிக்கு போறான், அங்க போய் தொழுகிறான், கேட்டீங்களா, ஜும்மால பேசுறீங்களா என்று கொக்கரிக்கிறோமே. ஏன் நம்ம இனத்தை சார்ந்த, நம்முடைய நண்பன், நம்முடைய வட்டாரத்தை சார்ந்த இதே போன்று கல்சடையான ஒரு செயலை செய்யும் போது இந்த ரத்தம் நமக்கு கொதிக்கவில்லையே, நம்முடைய நரம்பு நாணங்கள் அப்படியே வெடிக்கவில்லையே. அதுக்கு என்ன காரணம்? இனவாதம். நாமே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய உள்ளத்தில் அந்த இனவாதம் இருக்கிறது, இல்லை என்று மறைக்க முடியாது. சில நேரங்களிலே அது நம்மையும் தாண்டி நம்மை அறியாமலேயே வெளிப்பட்டு விடுகிறது. ஒவ்வொரு ஆளும் யோசிக்கணும், எனக்கு இப்படி நடக்கிறதா, என்னுடைய நண்பர்கள் இதை செய்கின்ற பொழுது அதை சரி என்று நான் காணுகிறேனா? அப்படி காணுகிறேன் என்றால் அது எனக்கு சரியில்லை, நான் இனவாதத்தில் தான் இருக்கிறேன் என்றுதான் நாம பார்க்கணும். இது மாத்திரம் இல்ல, நம்மள ஒருத்தன் ஒரு பொய் பேசுறான், அது பிரச்சனை இல்லை, மன்னிச்சிடுறோம். நம்மள ஒருத்தன் பொய் பேசிட்டானா அது பிரச்சனை இல்லப்பா, மன்னிச்சிடுறோம். அதே நேரத்தில் இன்னொருத்தன் பொய் பேசட்டுமே, அவன் பொய் பேசிட்டான், எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான ஆதாரங்கள், அந்த ஆதாரங்களை தேடுவதற்காக பல நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரங்களை செலவிடுறோம். அவன் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம், அவன் செய்யக்கூடிய எல்லாம்,
அவன் செய்யக்கூடியது மட்டும் அயோக்கியத்தனம் என்றால், அவன் செய்வது மாத்திரம் தவறு என்றால், நான் செஞ்சது, என்னுடைய நண்பன் செஞ்சது, என்னுடைய உறவினர்கள் செஞ்சது, என்னுடைய ஜமாத்காரன் செஞ்சது, அது நியாயமா? இதுக்கு பேர் என்ன? இனவாதம் இல்லையா? இதுதானே இனவாதம்? இதுதானே இனவாதம்? இதைத்தானே ரசூலுல்லாஹ் உடைச்சாங்க. ஃபாத்திமா என்ற அந்த பெண்ணுடைய கையை வெட்ட வேண்டும் என்று நபி அவர்கள் தீர்மானித்தார்களே, அந்த ஃபாத்திமா காஃபிரா? அந்த ஃபாத்திமா இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவளா? அதுக்குத்தான் அந்த ஹதீஸுடைய இன்னொரு ரிவாயத்தை சேர்த்து சொன்னேன். அந்த ஃபாத்திமா தௌபா செய்கிறாள், அந்த ஃபாத்திமா இஸ்லாத்துக்கு வருகிறாள், அந்த ஃபாத்திமா ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க என்ற வரலாறையும் சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் நியாயம் என்றால் நியாயம்தான். யாரா இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், எந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வரலாறுகளை நமக்கு சொல்றாங்க. இது ஒவ்வொரு ஆளும் நாம யோசிக்கணும். நாம தௌஹீத்வாதி தானே, நம்ம ஜமாத்து ஒரு தப்பு பண்ணா அது நியாயம், இன்னும் அதே தப்பை இன்னொரு ஜமாத்து பண்ணுகிறது என்றால் அது அநியாயம் என்று எவன் பேசினாலும், நான் உட்பட யார் பேசினாலும், ஒரு விபச்சாரத்தை நான் செய்கிறேன் என்றால் அது சரி, அதே விபச்சாரத்தை இன்னொரு ஜமாத்து செய்கிறார், அது அயோக்கியத்தனம் என்று நான் பேசுகிறேன் என்றால் என்னிடத்தில் இஸ்லாம் என்ற கருத்து இல்லை, என்னிடத்தில் இனவாதம் என்பதுதான் உயர்வாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆளும் புரிந்து கொள்ளணும். முதல்ல நம்மளை திருத்தணும். நம்மள்ட்ட இந்த தப்பு இருக்குதா என்று நாம பார்க்கணும். நாம் ஒரு ஆள் வரதட்சணை வாங்குறாரு, அது போகக்கூடாது, அது தப்பு, அப்படியெல்லாம் பேசுறோம். நம்மள ஒருத்தர் அப்படி போயிட்டா, நம்மள ஒருத்தர் அப்படி செஞ்சுட்டா அது நியாயமா? அதை ஆதரிக்கலாமா? அது சரி என்று நாம பேசலாமா? இதுதான் இனவாதம். இந்த இனவாதம் நம்மிடத்தில் வரும் என்றால் நம்மிடத்தில் நியாயம் அடிபட்டு போயிடும். யார்கிட்ட வந்தாலும் சரி, நம்மள்ட்ட நியாயம் இருக்காது. அது சரியாக நம்ம பார்க்க மாட்டோம். என்னென்ன வந்துரும், என்னென்ன தப்புன்னு நாம வெளியில பேசுறோமோ அத்தனை தவறுகளும் நம்மிடத்தில் வரும். நான் ஒண்ணு சொன்னேன், சுபுஹ் தொழுகை நம்மள்ட்ட வராது, மற்ற அயோக்கியத்தனம் அது நம்மள்ட்ட வந்துரும், பொய் பேசுறது வந்துரும், பித்தலாட்டம் பண்றது வந்துரும். இன்னும் சொல்ல போனா நம்மள்ட்ட நடக்கக்கூடிய தப்பு எதா இருந்தாலும், நாம செய்யக்கூடிய தவறா இருந்தாலும் பகிரங்கமா போட்டு உடைக்கிறது, அந்த தப்பை விட்டு நம்முடைய சகோதரர்களை திருத்துவது, இதுதான் நம்முடைய ஜமாத்துடைய மேல இருந்து கீழ் வரையுடைய நிலைப்பாடு. இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா, நம்மள ஒரு ஆள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாருவீங்க, அது சரி. டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ₹20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ₹75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ₹120 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதெல்லாம் சரி, அது ஒன்றும் பிரச்சனை ஆக்க மாட்டோம். இன்னொருத்த அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் வைங்களேன், ஓடி வர ஜமாத்துக்கு. அவன் எப்படிப்பட்டான் தெரியுமா? செய்ய வேண்டாம் நான் சொல்லல. ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை சுட்டி காட்டுவது, ஜமாத்துடைய கவனத்துக்கு கொண்டு வருவது ஒவ்வொரு உறுப்பினருடைய கடமை. அந்த அடிப்படையில் செய்யலாம், தப்பு இல்ல. ஆனா அதே தப்ப நீ செஞ்சா இது இனவாதம் இல்லையா? நாம அதே தப்ப நான் செஞ்சுட்டு அவன் சரியில்லை என்று அவனை சுட்டி காட்டுவது, அவன் செய்யக்கூடிய தவறு என்று பேசுவதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கேட்கிறானே, பல்வேறு இடங்கள்ல இந்த வசனங்களை நாம சொல்லி காட்டுகிறோமே, லிம தக்குல் மா லா தஃபாலூன், நீங்கள் செய்யாத ஏன் பேசுகிறீர்கள்? அல்லாஹ் சொல்றானே, நீங்கள் செய்யாத ஒன்றை அல்லது நீங்க செய்யக்கூடிய தவறு என்று நீங்க ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு அந்த அருகதை இருக்குதா? நீ பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்குதா? நான் மௌலிது ஓதுவேன், மௌலிது கூட என்று பேச முடியுமா? நான் வந்து வட்டி வாங்குவேன், வட்டி கூட என்று பேச முடியுமா? பேசுவதற்கு உனக்கு என்ன தார்மீக உரிமை? இதை இஸ்லாம் கேட்குது. இதை நான் பேசுகிறேன் என்றால் என்னிடத்தில் இனவாதம் இருக்கிறது என்ற அர்த்தம், மொழிவாதங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம், ஒரு சாராருக்கு எதிராக நான் நடக்கிறேன் என்ற அர்த்தம். அப்ப இந்த இனவாதம் வந்துவிடும் என்றால் நம்மிடத்தில் தவறுகள் அப்படியே எந்த தப்பு பண்ணாலும் அது மன்னிக்கப்பட்டுரும். அது பெரிய தப்பு இல்ல, சாதாரண தப்பு என்ற அடிப்படையில் வரும். அதே மாதிரி உள்ள தப்பு எவ்வளவு பெரிய தவறு நம்மள்ட்ட நடக்குது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செயல் செய்தவன் இவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த செயலை செஞ்சவன் இவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்.
அப்படிப்பட்ட செயலெல்லாம் இந்த இனவாதத்தின் அடிப்படையில் நம்மள உள்ள ஒருத்தன் செய்யக்கூடிய தப்பு தானே, அதை சரி கண்டுருவோம் எந்த அடிப்படையில் இந்த கேடுகட்ட நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய இந்த செயலை செய்யணும். என்ன செயல்? இந்த கோல் மூட்டி விடுவது. ஆனா பொம்பளை தான் செய்வாங்கன்னா நம்ம ஜமாத்துல உள்ள சில ஆம்பளைகளும் அதை சேர்ந்து அதை தொழிலா பண்ணிட்டு இருக்கான். தெரிஞ்சு செய்யறானா தெரியாம செய்யறானா அல்லாஹு ஆலம். ஆனா எப்படி செய்தாலும் மார்க்க அடிப்படையில் இது கண்டிக்கக்கூடிய மிக நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கடுமையான ஒரு பாவம் என்பது நாம வழங்கணுமா இல்லையா? ஒரு ஆளு 2 பேர் நண்பனா இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் நண்பனா இருக்கிறாங்க. அந்த 2 பேர்ட்டும் போய், இஸ்மாயில தெரியுமா உன் கூட்டாளி எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனுடைய வண்டவாளத்தை எல்லாத்தையும் இருக்குதோ இல்லையோ எல்லாத்தையும் கூட்டி சொல்லிடும். அவன் அன்னைக்கு அவனை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி இவனை பத்தி அவன்கிட்ட சொல்லி விட்டுட்டு இவன் போயிடுவான். இதான கோளுங்கிறது. 2 நண்பர்கள் இருக்கிறார் என்றால் அந்த 2 நண்பர்களுக்கு மத்தியில பகைமையை ஏற்படுத்துவது. ஏதாவது ஒண்ணு சொல்லி நடந்ததையோ நடக்காதையோ ஏதாவது ஒன்று சொல்லி பகைமையை ஏற்படுத்துவது. இன்னும் சொல்ல போனா மார்க்கம் எப்படி வலியுறுத்துகிறது என்றால் 2 பேர் சண்டை போடுறாங்க, அவங்களை இணைக்கிறதுக்கு போய் பேசலாம் ரசூலுல்லாஹ். 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா அவங்களுக்கு இணைக்கிறதுக்கு போய் பேசலாம். லைசல் கஸாபு அல்லது யுஸ்ரிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒருவன் பொய் சொல்கிறான் என்றால் அவன் பொய்யன் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தியை புகார்ல பார்க்கலாம். அவன் பொய்யன் கிடையாது. 2 பேரும் இணங்கணும், 2 ஜமாத்து சேரணும், 2 குடும்பம் சேரணும் என்பதற்காக போய் பேசுறானா இவன் நியாயவாதி, இவன் பேசுறது பொய் இல்லை அப்படிங்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒற்றுமையா இருக்கிறானா 2 பேரும் அடிபட்டு சாவுடா, நான் ஏதாவது 2 பேருக்கு மத்தியில ஏதாவது ஒண்ணு நான் இழுத்து விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் சண்டை போடுவதை, சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல கிடந்து புரளுவதை ஒருத்தன் பார்க்கிறான் என்றால், பார்த்து ரசிக்கிறான் என்றால் இவன் யாவத்துவாதியா, இவன் தௌஹீத்வாதியா, இவன் எந்த பதவியில இருந்தா என்ன, அது பதவியே இல்லாம இருந்தா என்ன, இவர்கள்ட்ட என்ன ஈமான் இருக்கிறது, இவர்கள்ட்ட நோய் இருக்குது. அது வேணா சொல்லலாம். 2 பேர் சண்டை போடுவதை பார்த்து ரசிக்கிறதுங்கிறது அது ஒரு வகையான நோய் தானே. இந்த நோய் வேணா இருக்குமே தவிர உண்மையிலேயே ஈமான் என்ற இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை விஷயங்கள் அவருடைய உள்ளத்துல இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு கபருக்கு மத்தியில, கபர்ஸ்தானுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 கபரு, அதில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒமா யுஅதபானி, இந்த 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்களே எந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சொல்றாங்க ரசூலுல்லாஹ் தெரியல. சஹாபாக்கள் சொல்றாங்க எங்களுக்கு தெரியல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இவங்க பெரிய விஷயத்துக்கு வேதனை செய்யப்படல, சின்ன விஷயத்துக்கு தான் அவர்கள் கபூர்ல வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒன்னு ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, ஒரு ஆளு சிறுநீர் கழிக்கும் போது மறைக்காம இருந்தான், பேசாம எங்க எடுத்தினாலும் பேசாம அவன் உட்கார்றான், மறைக்கிறது இல்ல. இன்னொரு ஆள் என்ன தெரியுமா, அவன் எப்ப பார்த்தாலும் கோல் பேசிக்கிட்டே இருந்தான். ஒரு ஆளை பத்தி 2 பேரை பத்தி மாறி மாறி சண்டை எடுத்து விட்டுக்கிட்டு கோல் பேசிக்கிட்டே இருந்தான். இந்த 2 காரணத்தினால்தான் அந்த இருவருமே வேதனை செய்யப்படுகிறார்கள். எங்க? கபூர்ல. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. கபூர்ல வச்ச உடனே வேணும். நான் தௌஹீத்வாதி, தெருமீட்டிங்கன்னா கொடியை நட்டினேன், கட்டில போட்டேன், சேரை போட்டேன், மைக்க கட்டினேன், ஸ்பீக்கரை கட்டினேன், அந்த கூட்டத்துக்கு போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன், தௌஹீதுக்கெல்லாம் நான் பெரிய முன்மாதிரியா இருந்தேன். அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? எல்லாம் முன்மாதிரி எல்லாம் சரிதான். கூட்டம் போட்டா அதுக்கு தனி நன்மை, சேரத்துக்கு போட்டா அதுக்கு தனி நன்மை, அதுக்காண்டி உழைத்தால் அதுக்கு தனி நன்மை. எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த கேடுகட்டு செயலை செஞ்சிய கோவேதனை சொல்லுவானா இல்லையா? இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத்துன், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன். இந்த கோல் சொல்லக்கூடியவன் அவன் சொர்க்கம் போக மாட்டான். புகாரி, முஸ்லிம், திருமதி போன்ற ஏராளமான ஹதீஸ்ல இருக்குது.
இந்த பாவத்தை இனத்தின் அடிப்படையில் நம்முடைய நண்பன் செய்கிறான் என்ற அடிப்படையில் இதை நாம ஜீர்ணிக்கிறோமே, இதை நாம தூண்டி விடுகிறோமே, இதை செய்யப்பா என்று நாம அதை பேசுகிறோமே. நம்மள்ட்ட என்ன இஸ்லாம் இருக்குது, என்ன தௌஹீத் இருக்குது, என்ன குர்ஆன் ஹதீஸ் நம்மள்ட்ட இருக்குது? 4 பேரை பேசுவதற்கு, திருத்துவதற்கு, அவரிடத்தில் இருக்கக்கூடிய தப்பை நாம சுட்டி காட்டுவதற்கு தார்மீக உரிமை நம்மள்ட்ட என்ன இருக்குது? ஒவ்வொரு ஆளும் யோசிச்சு பார்க்கணும். நான் தௌஹீத்வாதி என்று சொல்வது பெருமை அல்ல, தௌஹீத்வாதியாக நடப்பதுதான் பெருமை. நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவன் என்று சொல்வது பெருமை அல்ல. என்னுடைய வாழ்க்கையில இன்னென்ன விஷயங்கள்ல நான் குர்ஆனையும் சுன்னாவையும் முழுமையாக பின்பற்றி இருக்கிறேன் என்று வாழ்ந்து காட்டுவது பெருமை. எனவே இந்த இனவாதம், இஸ்லாம் ஒழித்த இனவாதம், இன்றைக்கு மற்ற அரசியல் தலைவர்கள்ட்ட இனவாதத்தை ஒழிப்போம் என்று பேசிவிட்டு அதையே செய்கிறார்களே, அது போன்ற கேடுகட்ட அந்த இனவாதம் நம்ம இடத்தில் வரக்கூடாது. வல்லல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்